இந்தியாவின் அசோக சக்கரத்தை அவமதித்த மாலத்தீவு முன்னாள் அமைச்சர் இந்தியாவின் கடும் எதிர்ப்பால் மன்னிப்பு கோரினார். விரிவாக பார்க்கலாம். இந்திய தேசிய கொடியில் இருக்கும் அசோக சக்கரத்தை அவமதிக்கும் விதமாக மாலத்தீவின் முன்னாள் அமைச்சர் மரியம் ஷூபனா ஒரு பதிவை பகிர்ந்திருந்தார். இந்த பதிவிற்கு இந்தியர்களிடையே கடுமையான எதிர்ப்பு வந்ததால் அவர் மன்னிப்பு கேட்டார். கடந்த ஆண்டு மாலத்தீவின் அதிபர் தேர்தல் நடந்தது. அப்பொழுது அதிபராக பதவியேற்றார் முகமது முயிசு. இவர் அதிபராக பதவியேற்றதிலிருந்தே இந்தியா மாலத்தீவின் உறவில் சில விரிசல்கள் விழத் தொடங்கியது. அதிலும் அவர் இந்தியாவை தவிர்த்து சீனாவிற்கே அதிக முன்னுரிமை கொடுத்தார். தொடர்ந்து இந்தியா மற்றும் மாலத்தீவு இடையே உறவில் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்து வந்தன. மேலும் இந்தியாவிடம் பெற்றுள்ள கடன் தொகையில் சில சலுகைகளையும் மாலத்தீவு எதிர்பார்த்தது. சமீபத்தில் மாலத்தீவிற்கு உணவு சார்ந்த விஷயங்களை இந்தியா கொடுத்தது. மாலத்தீவின் பாராளுமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் 21 நடக்க இருக்கிறது. இதற்கான பிரச்சாரங்கள் நாடு முழுவதும் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் கடுமையான போட்டி நிலவி வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவின் மூவர்ண கொடியில் இருக்கும் அசோக சக்கரத்தை அவமதிக்கும் விதமாக ஒரு பதிவை பகிர்ந்தார் மாலத்தீவின் முன்னாள் அமைச்சர் மரியம் ஷூபனா. இவர் ஏற்கனவே இந்தியா குறித்த சர்ச்சையான பேச்சை பேசியதால் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது மீண்டும் இந்தியா குறித்து கண்டிக்கத்தக்க செயலில் ஈடுபட்டார். மரியம் டெலீட் செய்யப்பட்ட பதிவில் MDP மிகப்பெரிய சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மாலத்தீவு மக்கள் அவர்களிடம் விழ விரும்பவில்லை என பகிர்ந்து இதில் அக்கட்சியின் படத்திற்கு பதிலாக இந்திய அசோக சக்கரம் போன்ற ஒன்றை பகிர்ந்திருந்தார். இது சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலானது. இந்தியர்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் குவித்தது. தொடர்ந்து எழுந்த விமர்சனம் மற்றும் கண்டனத்திற்கு பிறகு மரியம் அந்த பதிவை டெலீட் செய்து இந்தியர்களிடம் மன்னிப்பு கூறினார். இது குறித்து அவரது பதிவில், எனது சமீபத்திய பதிவின் கருத்தினால் குழப்பம் ஏற்பட்டிருந்தால் அதற்கு என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மாலத்தீவின் எதிர்க்கட்சியான MTPவுக்கு அளித்த பதிலில் பயன்படுத்தப்பட்ட படம் இந்திய கொடியைப் போலவே இருப்பது என் கவனத்திற்கு வந்தது. இது முழுக்க முழுக்க தற்செயலான ஒன்று என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மேலும் அவர், என்னுடைய பதிவு தவறான புரிதலை ஏற்பட்டிருந்தால் அதற்காக நான் வருந்துகிறேன். இந்தியாவுடனான உறவை மாலத்தீவு ஆழமாக மதிக்கிறது. எதிர்காலத்தில் நான் பகிரும் உள்ளடக்கத்தை சரிபார்ப்பதில் அதிக விழிப்புடனும் கவனத்துடனும் இருப்பேன் என மன்னிப்பு கேட்டு இருக்கிறார் மரியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.